சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணுங்க. வரக்கூடிய ஜூலை மாதம் கும்ப ராசி அல்லது கும்ப லக்ன நண்பர்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் நடக்க இருக்கு அப்படிங்கிற விஷயத்தை அந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். முதல்ல பொருளாதார அமைப்பு கும்ப ராசிக்கு எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்துக்கலாம். ஏழரை சனியில் கடைசி காலகட்டத்தில் கும்பராசி இருந்துட்டு இருக்கு. கடைசி காலகட்டம் அப்படின்னு சொல்கிறத காட்டிலும் ராசிக்குள்ளே ராகு வந்தாச்சு, 7ஆம் இடத்துல கேது இருக்காரு. அப்படிங்கும்போது இதுக்கு முன்னாடி சனி ராசிக்குள்ளே இருக்கும்போது கூட இவ்வளவு போராட்டத்தை சந்திக்கலையாப்பா, இப்போ ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு தான் இருக்குது. பொருளாதார ரீதியான விஷயங்கள் அப்படின்னு பார்க்கும்போது 2ஆம் அதிபதி 5ல் இருக்கிறதும் 2ஆம் அதிபதி ராசியை பார்க்குறதும் அதே போல் 2ல் சனி இருக்கிறதும் பொருளாதார ரீதியாக பெருசாக தடைகளை கொடுக்கல. கொஞ்சம் சேஃபர் சூழ்நிலை தான் இருக்கீங்க. இருந்தாலும் மனசு அப்படிங்கிற ஒரு விஷயம் மட்டும் கும்பத்திற்கு ஒரு நிலைப்பாடு இல்லாமல் இருக்குது. எதை செய்யணும் எதை செய்யக்கூடாது, யார் நல்லவங்க யார் கெட்டவங்க என்ன ஏது அப்படிங்கிறது தெரியாமல் ஒரு தவறான விஷயத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்கறதும் தவறான நபருக்கு முக்கியத்துவம் கொடுக்கறதுமாக இந்த காலகட்டம் போயிட்டு இருக்கு. மனசுக்கு தெரியுது இது தப்பு தான், இது சரியில்லை, இப்படி நம்ம பண்ணக்கூடாது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம மனசுக்கு தோணும். ஆனால் அதையும் மீறி நம்மளுடைய மனசையும் மீறி நம்மளுடைய செயல் புத்தி அறிவு எல்லாம் கெட்டு போய் ஒரு நிதானம் இல்லாத ஒரு போக்கில் கும்பராசி தற்போதைய சூழ்நிலையில் போயிட்டுருக்கு. என்ன காரணம் அப்படின்னா, குருவினுடைய பார்வை கூட, குரு அஸ்தமனமானதுனால முதல் 10 நாட்கள் குருவினுடைய பார்வை கூட உங்களுக்கு ஒரு சாதகமான ஒரு அமைப்பு இல்லை. முதல் 10 நாட்களுக்கு பொருளாதார ரீதியாக கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு அமைப்பு இருந்தாலும் அதற்கு பின்பு வரக்கூடிய நாட்களுமே மன தெளிவு இல்லாமல் இருக்கிறதுனால கையில் காசு பணம் இருந்தாலும் அதை எப்படி சேமிக்கணும் எப்படி செலவழிக்கணும் அப்படிங்கிற ஒரு திட்டம் இல்லாமல் இருக்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலைகளை சொல்லுது. முடிந்த அளவு பொருளாதார ரீதியான விஷயங்களில் உங்களுக்கு நல்லா தெரிஞ்ச, உங்களுக்கு நல்லதை செய்யக்கூடிய, உங்களை நல்லா பார்த்துக்கக்கூடிய நபர்கள்கிட்ட ஆலோசனை கேட்டு எல்லாமே செய்கிறது நல்லது. தற்போதைய சூழ்நிலை அப்படி தான் இருக்குது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. சரி, சுயதொழில் செய்யக்கூடிய நபர்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்துட்டா, 10ஆம் இடம் தான் தொழில் ஸ்தானம் இல்லையா? 10ஆம் இடத்துக்கு 10ஆம் அதிபதியினுடைய பார்வை கிடச்சிருச்சு. செவ்வாயினுடைய பார்வை அந்த 10ஆம் இடத்துக்கு இருக்குது. வேறு ஏதாவது கிரகங்கள் பார்வை செய்தா அப்படின்னு பார்த்தா சுக்கிரன் பார்க்குறார். 9ஆம் அதிபதி 10ஆம் இடத்தை பார்க்கக்கூடிய ஒரு அமைப்பு. இங்கே தர்ம கர்மாதிபதி யோகம் அப்படிங்கிறது பார்வையின் மூலமாக ஏற்படுது. இப்போ தொழில் சார்ந்த விஷயங்களில் உங்களுக்கு தேவையான, உங்களுக்கு பிடித்த, உங்களுக்கு வேணும்னு நினைக்கக்கூடிய எல்லா விஷயங்களையும் உங்களால் செய்துக்க முடியும். அதற்கான சரியான சூழ்நிலை இந்த காலகட்டம் உங்களுக்கு அமையுது, இல்லைன்னு சொல்லலை. ஆனால் ஒரு சின்ன ஒரு விஷயம் என்ன அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். நம்மளுடைய கருத்துக்களுக்கு, நம்மளுடைய கொள்கைகளுக்கு மட்டும்தான் அதிகமாக முக்கியத்துவம் கொடுக்குறோம். அதனால் தொழில் வளர்ச்சி அடையுது, இல்லை தொழில் கீழே போகுது. ஸோ இது ரெண்டையும் கன்சிடர் பண்ணாமல் எனக்கு இப்படி தான் வேணும், இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு உங்களுடைய பிடிவாதத்தில் சில விஷயங்களை, தொழில் சார்ந்த விஷயங்களில் சில மாற்றங்களை செய்ய காத்திருக்கீங்க. ஸோ அந்த விஷயம் மட்டும் வேண்டாம். என்னென்னா, உங்களுடைய பிடிவாதம் அப்படிங்கிறது 2ஆம் பட்சமாக இருந்துட்டு தொழில் முன்னேற்றத்திற்கு என்ன செய்யணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் முதன்மையாக இருந்ததுன்னா கண்டிப்பாக நல்லதொரு சக்ஸஸாக நம்ம பார்க்க முடியும். அதே போல் ஒரு பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கீங்க, பிஸ்னஸ் லோனெல்லாம் வாங்கணும், பிடிக்கணும் அப்படின்ற ஒரு முயற்சிகளெல்லாம் எடுக்கணும். அதுக்கான முயற்சிகள் எடுக்கணும்னா இதுக்கு இந்த காலகட்டம் ரொம்ப சப்போர்ட் பண்ணுது. ஸோ பிஸ்னஸ் லோனெல்லாம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப இருக்குது அப்படிங்கிறத சொல்லுது. மொத்தத்தில் தொழில் ரீதியாக தொழில் வளர்ச்சிக்காக என்ன செய்தாலும் அது சக்ஸஸ் கொடுக்கும். உங்களுடைய பிடிவாதத்துக்காக தொழிலை நான் இப்படி தான் பண்ணுவேன் அப்படி தான் பண்ணுவேன்ட்டு அந்த தொழிலுடைய அந்த தொழில் தர்மம் இல்லாமல் செய்யும்போது கண்டிப்பாக ஒரு சிக்கலை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது. ரெண்டுமே உங்கள் கையில் தான் இருக்குது. இந்த 2 கிரகங்களும் பார்வை இருக்கிறதுனால ரெண்டுமே உங்கள் கையில் தான் இருக்குது. நீங்கள் எதை சூஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிறத பொறுத்து உங்களுடைய தொழில் அமைப்புகள் மாறும், புரிஞ்சுக்கோங்க. அடுத்ததாக வேலைக்கு போகக்கூடிய நபர்களுக்கு எப்படி இருக்குன்னா, 6ஆம் இடத்துல போய் புதன் உட்காந்துருக்காரு. 8ஆம் அதிபதி புதன் 6ஆம் இடத்துல இருக்கார். அப்படிங்கும்போது வேலையில் கொஞ்சம் கஷ்ட நஷ்டங்களை பார்க்க வேண்டியது இருக்கும். ஒர்க்லோடு அதிகமாக இருக்கும். முக்கியமாக ஃபிசிக்கல் ஒர்க் இல்லாமல் மென்டல் ஒர்க் பண்ணுறாங்க இல்லைங்களா? ஒரு கோடிங் போடுறதோ இல்லை சாஃப்ட்வேரோ இல்லை அக்கௌண்ட்டு ஆடிட்டிங் பார்க்குறாங்க இல்லையா? ஸோ இந்த அமைப்புகள் இருக்கக்கூடிய நபர்களுக்கு அந்த ஒர்க் ப்ரெஷர் அப்படிங்கிறத ரொம்ப அதிகமாக ஃபீல் பண்ணுவீங்க 18ஆம் தேதி வரைக்கும். அதுக்கப்புறம் கொஞ்சம் ஃப்ரீ ஆகிடுது. முதல் 18 நாட்கள் ஒர்க் ப்ரெஷர் இருக்கும். அக்கௌண்ட்ஸில், ஆடிட்டிங்கில், இந்த பணம் போக்குவரத்து, இந்த செக்கு இதெல்லாம் வச்சுட்டு நீங்கள் அதில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப கவனமாக இருங்க. ஒரு 0, ஒரு எழுத்து, ஒரு நம்பர் உங்களுடைய சேலரியை கூட படம் பார்க்குறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. அதே போல் அந்த டெஸ்டிங்கில் இருக்கிறவங்க, ப்ரோக்ராம் கோடராக இருக்கிறவங்க, இந்த மாதிரி
கம்ப்யூட்டரை யூஸ் பண்ணுறவங்க, சிம்பிளாக சொல்லப்போனால் கணக்கு வழக்கு பார்க்குறவங்க, ஸோ அது சார்ந்த விஷயங்கள் இருக்கிறவங்க, படிப்பு சம்மந்தமான விஷயங்களில் தங்களுடைய ஜீவனத்தை அமைச்சு கொண்டு இருக்கக்கூடிய நபர்கள். ஸோ இவங்களுக்கெல்லாமே வந்து ஃபஸ்ட்டு அந்த ஒர்க்லோடு அப்படிங்கிறது ஸ்டார்டிங்கில் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அப்படிங்கிறது சொல்லுது. கண்ணில் விளக்கெண்ணெய் ஊற்றிட்டு வேலை செய்யணும், அவ்வளோதான். 18ஆம் தேதிக்கு மேலே நம்மளால் எல்லாத்தையும் சமாளிக்க முடியும், எல்லாம் அண்டர் கண்ட்ரோல் அப்படிங்கிறது வந்தாலும் முதல் 18 நாட்களுக்கு கவனமாக இருக்கணும் வேலையில். உடல் ஆரோக்கியம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டா 4ஆம் இடத்துல சுக்கிரன் திக்பலமாக இருக்கிற, அதே நேரத்தில் ஆட்சி பலமும் கூட. உடல் ரீதியாக இருந்து வந்த எல்லா பிரச்சனைகளும் படிப்படியாக குறையிறதுக்குண்டான வாய்ப்புகளை சொல்லுது. ஈவன் சுகர் ப்ரெஷர் கூட வந்து நம்ம எதிர்பார்க்காத அளவுக்கு கண்ட்ரோலாக மாறிடும். அது சுகர் ப்ரெஷர் கூட நம்மளுக்கு ஃபேவராக இருக்கிறதுக்கு உண்டான ஒரு சூழ்நிலைகளை சொல்லுது. அதுக்கான கரெக்டான எக்ஸசைஸ் எடுப்போம், கரெக்டான ஃபுட் எடுத்துக்குவோம், கரெக்டாக இருப்போம், ஹெல்த் கான்சியஸ் ரொம்ப அதிகமாகும். ஸோ இந்த ரொட்டீன் அப்படிங்கிறது வந்து உடலை ரொம்ப ரொம்ப நீட்டாக தெளிவாக வச்சுக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் அது ஏற்படுத்துது. ஸோ பயப்பட வேண்டாம். ஓகே, ஹெல்த்து நல்லபடியாக இருக்குது. படிப்பு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டா, படிப்பில் 2ஆம் இடத்துல சனி, குழந்தைக்கு கொஞ்சம் மந்தமாக தான் இருக்கும், கொஞ்சம் சுறுசுறுப்பு இல்லாமல் தான் இருக்கும். அதை பற்றி கவலையே படாதீங்க, குழந்தைங்க தான் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் மேற்கல்வி படிக்கக்கூடிய நபர்கள், உயர்கல்வி படிக்கக்கூடிய நபர்களுக்கெல்லாம் சூப்பராக இருக்குது. ஸோ இப்போ நம்ம ரொம்ப தெளிஞ்சு அனுபவ கல்வியாக படிப்போம். இப்போ படிக்கிறதெல்லாம் அப்படியே மைண்டில் அப்படியே ஸ்ட்ராங்காக இருக்கிற மாதிரி இருக்கும், சரியான இடத்துல பயன்படுத்திக்கவும் முடியும். இப்போ இன்ட்ரெஸ்ட் அதிகமாகிடும், படிக்கக்கூடிய குழந்தைகளுக்கு படிக்கிறதுல இன்ட்ரெஸ்ட் அதிகமாகிடும், அதனுடைய வேல்யூ புரிஞ்சு படிப்பாங்க அப்படிங்கிறத சொல்லுது. ஓகே, குடும்ப நிலை எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, குடும்பத்துக்குள்ளே செவ்வாயினுடைய பார்வை அங்கே வந்தாச்சு இல்லையா, சனி ஆல்ரெடி இருக்கார். அப்போ 2 பாவகிரகங்களுடைய தொடர்பு குடும்பஸ்தானத்துக்கு இருக்கிறதுனால குடும்பத்தில் சின்ன சின்னதாக கருத்து வேற்றுமைகள் வரும். வீட்டில் இருக்கக்கூடிய வயது முதிர்ந்தவர்கள், அதே போல் அந்த இளவட்டமாக இருக்கக்கூடிய நபர்கள், இவங்களுக்குள்ள மட்டும் கொஞ்சம் கான்ட்ரவர்சி ஏற்படும். இளவட்டமாக இருக்கக்கூடிய ஆண்கள், வயது முதிர்ந்த பெண்களும் ஆண்களும் 2 பேருமே, ஆனால் இளவட்டமாக இருக்கக்கூடிய ஆண்கள் மட்டும்தான். ஸோ இவங்களுக்குள்ள நிறைய கருத்து வேற்றுமைகள் வரும். பெரியவர்கள் தங்களுடைய அனுபவங்களை இளவட்டமாக இருக்கக்கூடிய நபர்களுக்கு சொல்லி புரிய வைக்கணும்னு நினைப்பாங்க, அதை இளவட்டம் கேட்கவே கேட்காது. ஸோ இதனால் குடும்பத்துக்குள்ளே சின்ன சின்னதாக கான்ட்ரவர்சிஸ் வர்றதுக்கு வாய்ப்புகள் உண்டு. அப்போ சிம்பிளாக உங்கள் குடும்பத்தில் அப்படி யாராவது இருக்காங்கன்னா, முன்னாடி இந்த மாதிரியெல்லாம் இருக்குதப்பா கொஞ்சம் பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லி புரிய வைக்கணும். ஆனால் உறுதியாக நான் சொல்லிக்கிறேன், வயது முதிர்ந்தவர்களுடைய பேச்சை கேட்டு இந்த காலகட்டம் நடந்துட்டாங்கன்னா உங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய இளவட்டங்கள் சக்ஸஸ் எடுத்துடுவாங்க. பர்ஃபெக்டான சக்ஸஸ் உறுதியாக இருக்கும், அதில் எந்த மாற்றமும் இல்லை. ஓகே, கணவன் மனைவி உறவு 7ஆம் இடத்துல செவ்வாய் கேது இருக்குது, ராகு ராசிக்குள்ளே இருக்குது. இது 7ஆம் இடத்துல ராகு கேது தொடர்பு வர்றது, செவ்வாயும் தொடர்பு வர்றது அப்படிங்கிறது நம்ம பேசிக்காகவே பார்த்தா 1, 2, 7, 8 ராகு கேது இருந்தாலும், செவ்வாய் 7, 8 இருந்தாலும் அது செவ்வாய் தோஷம், ராகு கேது தோஷம், திருமண வாழ்க்கைக்கு ஏற்ற அமைப்பு இல்லைன்னு சொல்கிறோம். ஆனால் இங்கே செவ்வாயும் கேதும் 7ஆம் இடத்துல ராகு ராசிலேருந்து 7ஆம் இடத்தை பார்வை செய்கிறார் அப்படிங்கிறது வந்து திருமண வாழ்க்கைக்கு இந்த மாதம் ஒரு நல்லதை செய்யக்கூடிய ஒரு நம்பிக்கையான மாதமாக காட்டப்படவில்லை அப்படிங்கிறத சொல்லுது. ஆனால் திருமணத்துக்காக ரொம்ப முயற்சி பண்ணி வரனே அமையாமல் இருக்குது இல்லையா, அந்த கும்பராசி கும்பலக்னத்துக்கெல்லாம் இந்த காலகட்டம் நல்லா வரன் கிடைக்கும். இது 2ம் நடக்குது. சுய முயற்சியால் நடக்காமல் இருந்த விஷயம் இப்போ நடக்க காத்திருக்கு. ஆனால் ஆல்ரெடி கல்யாணமே ஒன்றா இருக்கீங்கன்னா முடிஞ்சளவு ஈகோ இல்லாமல் முடிஞ்சளவு விட்டு கொடுத்து போகிறது நல்லது. நம்மளை அறியாமல் கோபம் வந்துடும், உங்களுக்கு இல்லை உங்களுடைய வாழ்க்கை துணைக்கும் அவங்களே அறியாமல் கோபம் வந்துடும், பயங்கரமாக ட்ரிகர் ஆகிடுவாங்க. இதுக்கு முன்னாடி நான் அவளை பார்த்ததே இல்லை அப்படின்னு சொல்கிற அளவுக்கு அவங்க ட்ரிகர் ஆகிடுவாங்க. ஸோ அந்த ஒரு விஷயம் இருக்கிறதுனால கொஞ்சம் விட்டு கொடுத்து போகிறது அப்படிங்கிறது கண்டிப்பாக வேணும். வயதானவர்களுக்கு எப்படி இருக்குது உடல் ஆரோக்கியம்? ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது. ரொம்ப கஷ்டப்பட்டீங்க கடைசி காலகட்டங்களில், கடைசி ஒரு 4-5 மாதமாக உடல் ரீதியாக ரொம்ப தொந்தரவுகளை கும்பராசி பார்த்தாச்சு. வயது முதிர்ந்தவர்கள் ஸ்கின் அலர்ஜி ஆகட்டும், டைஜஷன் ப்ராப்ளம் ஆகட்டும், ஹார்ட் சம்மந்தமான விஷயங்களாகட்டும், எதுக்கெடுத்தாலும் சோம்பேறித்தனம், ஓஞ்சு போயிடுறது, இந்த மாதிரி எல்லா விஷயங்கள் இருந்தது. அது எல்லாத்துக்கும் முற்றுப்புள்ளி வைக்கிற மாதிரி இந்த மாதம் உங்களுடைய ஹெல்த் ரிலேட்டடான எல்லா விஷயங்களும் நல்லபடியாக இருக்குது. நல்ல ஒரு க்ரோத் அடைகிறதுக்குண்டான ஒரு சூழ்நிலையை சொல்லுது. நல்ல விஷயந்தான். இல்லத்தரசிகளுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டா, இல்லத்தரசிகள் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது சிம்பிள், நீங்கள் உங்கள் குடும்பத்துக்காக பாடுபட போகிறீங்க அப்படிங்கிறத மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க. வேறு யாருக்காகவும் இல்லை அப்படிங்கிறத மைண்டில் வச்சுக்கோங்க. கணவன் மனைவி உறவுகளில் விரிசல்கள் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் குடும்பத்துக்காக குழந்தைகளுக்காக இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை சொல்லுது. ஸோ அது நல்ல விஷயம்தான், சரிங்களா. முக்கியமாக
அதிகப்படியான பிடிவாதம் தவிர்க்கணும். அதே போல் வந்து இயல்புக்கு மாறான விஷயங்களில் உங்களுடைய சிந்தனைகளை செலுத்துவதில் கவனம் வேணும் அப்படிங்கிறத சொல்லுது. இயல்புக்கு மாறான விஷயங்கள் மனசுக்குள்ள அதிகமாக ஓடும், அதை செய்யணும்னு தோணும். ஸோ அதில் கொஞ்சம் கவனமாக இருங்க. அதே போல் குடும்பத்தின் மேலே அதிக அக்கறை செலுத்தக்கூடிய அமைப்பு தான் இருக்குது, இல்லைன்னு சொல்லி நீங்களே வேணான்னு சொன்னாலும் அது உங்களை செலுத்த வைக்கும். உங்களுக்கு அந்த கடமையை உங்கள் முதுகில் தூக்கி உட்கார வைக்கும். ஸோ அந்த அமைப்பு தான் சொல்லுது. ஸோ பார்த்துக்கிட வேண்டியது இருக்கும். இப்போ செவ்வாய் கேது இணைவு, அதனால் என்ன நடக்குது அப்படின்னா, சிம்பிள், வாடிக்கையாளர் எண்ணிக்கை கட்டாகும். சுயதொழில் பண்ணக்கூடிய இருக்கிறவங்க வாடிக்கையாளர் எண்ணிக்கை கட்டாகும். ஆனால் அது மேனேஜபிள். அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க, நட்பு வட்டாரத்தில் இருக்கிறவங்க, இவங்க மூலயமா இந்த உறவுகளில் கொஞ்சம் சிக்கல்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. முக்கியமாக வெளிநாட்டில் வெளிமாநிலத்தில் இருக்கக்கூடிய கும்பராசி கும்பலக்க நண்பர்களுக்கு பொருளாதார ரீதியான நெருக்கடிகள் இந்த மாதம் கட்டாயமாக ஏற்படுது. தொழில் சம்பந்தமாக பெரிய மாற்றங்கள் எதுவும் செய்ய வேண்டும். பொதுவாகவே இந்த ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறதோ, வீடு மாற்றுறது, இடம் மாற்றுறது, ஸோ இந்த முக்கியமான மாற்றங்களை இந்த மாதம் செய்யாமல் தவிர்க்கிறது நல்லது கும்பராசிக்கு. இந்த செவ்வாய் கேது, அதனால் எதுவுமே செய்யாதீங்க. அதெல்லாம் தொழில் சார்ந்த விஷயங்களும், இடமாற்றம் சம்மந்தமான விஷயங்களையும், பத்திரப்பதிவுகள், டாக்குமெண்ட் சம்மந்தமான விஷயங்கள், பேங்க் சம்மந்தமான விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க. ஆனால் பிஸ்னஸ் லோனுக்கு ஓகே, மற்ற விஷயங்களுக்கு கொஞ்சம் கவனம் வேணும் அப்படிங்கிறத சொல்லுது. பிஸ்னஸ் லோனுக்கே போனாலும் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் பர்ஃபெக்டாக இருக்கா அப்படின்னு அவங்க பார்ப்பாங்க. ஸோ அதில் ஏதாவது குறைகள் இருக்குது, மறுபடியும் ரீகரெக்ஷன் பண்ணுற மாதிரி தான் காட்டுது. ஓகே, ஸோ நிறைய இப்போ பாசிட்டிவ் நெகட்டிவ் பார்த்துட்டோம். மேக்ஸிமம் எல்லாமே கவர் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். இப்போ இதுக்கான வழிபாடு என்ன சார், இந்த மாதத்துக்கு உண்டான வழிபாடு என்ன அப்படின்னு பார்த்துட்டா, அருகில் இருக்கக்கூடிய காமாட்சி அம்மன் கோவிலுக்கு போங்க. காமாட்சிக்கு 2 நல்லெண்ணெய் தீபம், கொஞ்சம் வாசனை மிகுந்த மலர்களை வாங்கி வச்சு வழிபாடு பண்ணிட்டு வாங்க. பிறந்த கிழமை அன்றைக்கும் பிறந்த நட்சத்திரத்தனைக்கு இந்த வழிபாடை செய்யுங்க. கண்டிப்பாக அந்த மாதம் மிகப்பெரிய ஏற்றமிகு மாதமாக உங்களுக்கு அமையும். வாழ்த்துக்கள். மேலும் தகவலுக்கு எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.